அன்புக்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அவனை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கு நல்வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை துவக்கமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். முதல்ல முன்னாடி இடம் காலியாக கிடக்குது, அதனால பின்னாடி உள்ளவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. ஏன்னா லேட்டாக வரக்கூடியவங்க அவங்களுக்கு இடம் இருக்கும் கிடைக்கணும் இல்லையா? முன்னாடி வாங்க. முன்னாடி இருக்கிற சஃபை முழுமைப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, அமானிதம் பேண வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தில வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய வழிகாட்டுதல். அமானிதம் என்று நாம் தமிழில அரபு வாசகத்தை ஒரு தமிழ் வாசகம் போல நாம் மாற்றி இருக்கிறோம். அரபியில அமானா என்று சொல்லப்படுகிறது. அமானா என்று சொன்னால் நம்புதல், நம்பகத்தன்மை என்ற கருத்து தான் அதற்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நடைமுறை பயன்பாட்டில் அமானா என்பது நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருளை குறிக்கிறது. ஒரு நபர் போய் இன்னொருத்தட்ட தன்னுடைய ஒரு முக்கியமான பொருளை கொடுக்குறாரு. நான் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வாங்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, இதைத்தான் நாம அமானிதம் என்று சொல்கிறோம். அந்த பொருளை அமானிதம் என்று சொல்கிறோம். அந்த பொருளை வாங்கியவர் சொன்னதுபடி அவர் கேட்கும்போது திரும்ப வழங்க வேண்டும். அப்படி வழங்கிவிட்டால் அந்த வாங்கி வைத்திருந்தார் அல்லவா, அவரிடத்திலே நம்பகத்தன்மை இருக்கிறது என்ற கருத்து வரும். அவர் நம்பகத்தன்மை உள்ளவர் என்கிற அந்த பண்பை பெறுவார். இல்லாவிட்டால் அவர் கொடுத்தவர் வாங்க வருகிற நேரத்தில் அவர் ஏதாவது தவறான வார்த்தைகள் சொல்லி, அதாவது புரட்டல் பண்ணி நீங்க தரலையே என்றோ, அல்லது அது தொலைந்து போய்விட்டது என்றோ, அல்லது அது வீணாக போய்விட்டது என்றோ சொன்னால், வேண்டுமென்றே சொன்னார், அவரை மீறி அது வீணாக போயிருந்தால் அது குற்றமாக ஆகாது. ஆனால் அவராக வீணடித்து விட்டு அல்லது அவர் அந்த பொருளை ஏதோ செய்துவிட்டு அவர் காணா போய்விட்டது, தொலைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நபர் அமானிதம் இல்லாதவர், அதாவது நம்பகத்தன்மை இல்லாதவர் என்பது அர்த்தமாகும். இந்த அமானிதம் பேணுகிற இந்த தன்மையை பற்றி மார்க்கத்தில அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் பேணுவதை பற்றி மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. ஒரு மூமினாக இருக்கக்கூடிய எல்லோருமே நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். எந்த பொருளை வாங்கினாலும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திரும்ப கொடுக்க வேண்டும். நம்பி ஒப்படைத்த பொருளை சரியாக பேண வேண்டும். அதுபோல நம்பி ஒரு ரகசிய செய்தி சொல்லப்பட்டாலும் அதையும், அது ரகசியம் என்று சொல்லப்பட்டால் அதையும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். அதை வெளியே சொல்லக்கூடாது. இதெல்லாம் அமானிதத்துக்குள்ளே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதம் பேணுவதை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. ஒரு ஹதீஸ்ல, லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல? யாரிடத்தில நம்பகத்தன்மை இல்லையோ
அமானா என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. இதனுடைய இந்த அமானா என்கிற வார்த்தையுடைய வினைச்சொல்லாக அமின என்கிற அந்த வார்த்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுகிற அந்த வசனத்தில, ஒருவர் கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் அந்த சமயத்தில அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்கு பகரமாக ஒரு பொருளை, ஒரு ஈடாக ஒரு பொருளை கொடுக்க முடிந்தால் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அதை சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வாசகம் என்னவென்று சொன்னால், ஒருவர், உங்களில் ஒருவர் இன்னொருவரை நம்பினான். 2 பேர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கிறீர்கள், அல்லது பொருளை கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னார். ஒருவர் மற்றொருவரை நம்பி கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால், இது போல யார் நம்பி ஒப்படைக்கப்பட்டாரோ யார் நம்பி ஒப்படைக்கப்பட்டாரோ இவரு நாம கேட்கிற நேரத்தில் திருப்பி தந்துருவாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு ஒரு மனிதர் வந்து பொருளை கொடுத்தால், அதை வாங்கி வைத்தவர் நம்பகத்தன்மையை பேணிக்கொள்ள வேண்டும். அவர் நம்பி ஒப்படைக்கப்பட்டார் அல்லவா, அப்படி எந்த பொருளை ஒப்படைக்கப்பட்டாரோ அதை, அந்த அமானத்தை அவர் திரும்ப செலுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவில கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில எப்படி, எந்த அளவிற்கு இந்த அமானத்துடைய விஷயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது, லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, யாரிடத்திலே நம்பகத்தன்மை இல்லையோ, ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணு தரலையே என்று சொல்வதோ, அல்லது எங்க வச்சேன்னு தெரியல, அல்லது காணா போச்சு என்று சொல்வதோ அமானிதம் கிடையாது, வேண்டுமென்றே செஞ்சா. அப்போ அந்த அமானித தன்மை இல்லை என்று சொன்னால் அவரிடத்துல ஈமானே இல்லை என்று சொல்கிறார். ஒரு ஈமான்தாரியாக இருந்தால் வாங்கிய பொருளை, அது நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும். அதில எந்த குறைபாடும் செய்யக்கூடாது, அதில எந்த அநியாயமும் செய்யக்கூடாது. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறார்கள், வலா தீன லிமன் லா அஹ்தலஹு, யார் அவன் சொன்ன வாக்குறுதியை, அவன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில்லையோ அவனிடத்தில் தீன் என்பதே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அமானித தன்மை இல்லாவிட்டால் ஈமான் இல்லை, அது போல வாக்குறுதியை அல்லது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிற தன்மை இல்லாவிட்டால் அவரிடத்திலே தீன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக இந்த விஷயத்திற்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்போ அமானிதம் பேணப்பட வேண்டும் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது. நாம இந்த அமானிதம் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி அமானிதத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அமானிதம் என்பது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அதை பேணி பாதுகாப்பதுடைய சிறப்பு, அது மாதிரி அமானிதம் கிடைத்தால் அதை திரும்ப ஒப்படைக்க வேண்டியதுடைய சிறப்பு பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கத்தில அமானிதம் என்று சொல்லும் பொழுது நாம் பொதுவாக ஒரு பொருளை அல்லது காசு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு திரும்ப அப்படியே கொடுத்து விடுவதை நாம் சொல்கிறோம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அமானிதங்களாக இருக்கிறது. நாம பார்த்தோம் சொன்னா, ஒருத்தர் மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள், நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது அமானிதம். அல்லாஹு தஆலா
நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டதின் காரணமாக, நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதின் காரணமாக, நீ என்னையும் என் தூதரையும் ஏற்றுக்கொண்டாயா? அப்படி என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய கடமைகள் இன்ன இன்ன கடமைகள் இருக்கிறது, வணக்க ரீதியான கடமைகள் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அவர்களை பின்பற்றுவது, முக்கியமாக அவர்கள் வலியுறுத்தி சொன்ன காரியங்களை எல்லாம் செயல்படுத்துவது, அதுபோல நம்மை பெற்றவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய மனைவி மக்கள் என்று ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இதுவெல்லாம் அமானிதம் தான். இந்த கடமைகளிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைவு செய்தாலும் அமானித மோசடி தான். அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒன்றை தெரிந்தே புறக்கணித்தால் அதுவும் அமானித மோசடி தான். என்றால் நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சொன்னதெல்லாம் சரி, அவர்கள் சொன்னதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி காட்டியதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அதை செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது என்னவாகிறது? அமானித மோசடியாக ஆகிறது. நம்மால் இயன்ற அளவு காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, ரசூலுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால், பொடுபோக்காக இருந்தோம் என்று சொன்னால், அவற்றை நிறைவேற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு அமானித மோசடி தான். அது மாத்திரமில்லாமல் மக்களுக்கு, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதிலே நாம் குறைவு செய்தாலும் அதுவும் அமானிதத்திற்கு மோசம் செய்ததாகத்தான் ஆகும். இதை தாண்டி நான் முதல்ல சொல்லி காட்டின மாதிரி சில செய்திகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது முக்கியமான செய்தி, இப்போதைக்கு யாரிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை அவர் சொன்னது போலவே யாரிடத்திலும் சொல்லாமல் பேணி பாதுகாக்க வேண்டும். அது அப்படி அதற்கு மாற்றமாக அவர் இதை இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிற வரை வேற யாரிடத்திலும் பேச வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால், அப்படி சொன்ன பிறகு அதை சரி கேட்டுட்டு அப்புறம் போய் மற்றவங்கள்ட்ட அந்த செய்தியை சொன்னால் என்னவாகும்? அமானித மோசடியாகும். அப்போ வெறும் அமானித மோசடி என்பது, அமானிதத்திற்கு குறைவு செய்வது என்பது வெறுமனே பொருளை வாங்கிவிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுக்காமல் இருப்பது மாத்திரம் அல்ல. அது மாத்திரம் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில நாம் குறைவு செய்தாலும் அதுவும் ஒரு அமானிதத்தில குறைவு செய்ததாகத்தான் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் புறக்கணித்தாலும் அதுவும் நாம் அமானித மோசடி செய்ததாகத்தான், அமானிதத்திலே குறைவு செய்ததாகத்தான் அர்த்தமாக ஆகும் என்பதை இந்த சமயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த அமானிதத்தை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு விசாலமான கருத்துல அவங்க புரிஞ்சு இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டு அதிலிருந்து அவர்கள் புரிந்ததை நமக்கு எப்படி எடுத்து சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல அல்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அமானிதம் என்பதற்கு அமானா, அரபியில அமானா என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம தமிழ்ல அமானிதம் என்று அந்த அரபி வார்த்தையை தமிழாக ஆக்கி நாம் பயன்படுத்தினோம். முன்னாடி வாங்க, மக்கள் பின்னாடி இடம் இல்லாமல் நிற்கிறாங்க, முன்னாடி வாங்க, தள்ளி வாங்க. எப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்னேன்ல அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லிட்டு நான் பொதுவாக சொன்னேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமானத்து அதாவு ஸலாஹ், அமானிதம் என்பது தொழுகையை நிறைவேற்றுவது, வயிதாவு ஸகா, ஜகாத்தை கொடுப்பது, வஸௌமு ரமதான், ரமதானில் நோன்பு நோற்பது, வஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று ஹஜ்ஜி செய்வது, வஸிதுகுல் ஹதீஸ், உண்மை பேசுவது, வகதாவு தைன், கடனை சரியான முறையில நிறைவேற்றுவது, ஒல் அதுலு ஃபில் மிக்கியாலி வல் மீசான், வியாபாரத்தில நிறுத்தும் அளந்தும் கொடுக்கும் போது நேர்மையாக நடந்து கொள்வது, இதுவெல்லாம் அமானிதம் தான் என்று யார் சொல்கிறார்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இருந்து
ரசூல்லாவுடைய கடைசி காலகட்டம் வரை அவர்களோடு தோழமை கொண்டிருந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விளக்கத்தை சொல்கிறார். அப்போ இங்க நாம பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எல்லாமே அமானிதமாக ஆகிறது. இதோடு சேர்த்து சொன்னார்கள், இவற்றில இது எல்லாத்திலையும் ஒரு முக்கியமாக உள்ளதுதான் அஷத்து மின்ஹாதா, இதில கடுமையாக உள்ளதுதான் அல் வதாய, மனிதர்களுக்கு மத்தியில அதாவது அமானிதமாக கொடுத்து வாங்கப்படக்கூடிய பொருட்கள். இது அமானிதம் என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து நான் கேட்கும்போது தாங்க என்று சொல்கிறார்களே, அந்த பொருள்கள் இது இந்த அமானிதம் என்று சொல்லப்படுவதில் மிக கடுமையானதாக இருக்கிறது. அதாவது இந்த அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளுக்கு மோசம் செய்தால் அது அல்லாஹ்விடத்துல ஒரு கடுமையான குற்றமாக இருக்கும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதையும் தாண்டி இன்னொரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான சஹாபி அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபாக்களிலே ஒருவர் அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த அமானிதம் பத்தி விளக்கம் சொல்லும்போது, அல் ஃபர்ஜ் அமானா, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சொல்கிறார்கள். மர்ம உறுப்பு என்பதும் அமானாதான். வல் உதுனு அமானா, காதும் செவியும் அமானிதம் தான். வல் ஐனு வல் யது வல் ரிஜ்லு, கண்ணாகட்டும் கையாகட்டும் காலாகட்டும் இதுவெல்லாம் அமானிதம் தான். ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நமக்காக அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அதை சரியான முறையில அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விதத்தில பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த கட்டளையோடு தான், அந்த வழிகாட்டுதலோடு தான் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மர்ம உறுப்பை தவறான வழியில பயன்படுத்தினால், கையை தவறான முறையில பயன்படுத்தினால், கால் தவறான பாதையில செல்லும் என்று சொன்னால் என்னவாகும்? அமானிதத்திற்கு மோசடி செய்ததாக ஆகும். யாருடைய அமானிதத்திற்கு? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதத்திற்கு மோசம் செய்ததாக, துரோகம் செய்ததாக ஆகும். ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா தான் நமக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் தந்திருக்கிறான். அதை அவனுக்கு விருப்பமான முறையில பயன்படுத்த வேண்டும், அவன் அனுமதித்த வகையில நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மாற்றமாக நாம் அவனை வெறுப்பேற்றக்கூடிய விதத்தில அல்லது அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில, அவன் தடுத்திருக்கக்கூடிய வழியில பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அமானிதத்திற்கு மோசம் செய்து விட்டோம், துரோகம் செய்து விட்டோம் என்பதுதான் அர்த்தமாகும் என்கிற அளவிற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். இது உண்மையான ஒரு சரியான ஒரு நாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நாம் இந்த சஹாபியுடைய கூற்றை நல்லபடியாக புரிந்து நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அமானிதத்தில இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். உறுப்புகளை நாம் தவறாக பயன்படுத்தினாலும் அதுவும் கூட அல்லாஹ்வுக்கு செய்கிற அமானித மோசடி என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வழிகாட்டல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆக அமானிதம் என்று சொல்லும் பொழுது நாம் பொருளை கொடுத்து வைக்கப்பட்ட பொருளை திரும்ப அப்படியே கொடுத்து விட்டால் அமானிதம் முடிஞ்சு போச்சு, இதுதான் அமானிதம் என்று நாம் நினைக்க கூடாது. இப்படி நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களும் நம் மீது அமானிதம் தான். நம் மீது எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக செய்ய வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் அமானிதம் தான். மனிதர்களுக்கு, தாய் தந்தையருக்கு, மற்ற மனைவி மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே நாம் குறைவு செய்தாலும் அதுவும் அமானிதத்திற்கு துரோகம் செய்ததாக, குறைவு செய்ததாகத்தான் அர்த்தமாக ஆகும். ஆக அமானிதம் பேணக்கூடிய அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மனிதனுடைய குறைபாட்டை அல்லாஹு தாலா குர்ஆனில
ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இந்த அமானிதம் விஷயமாக எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இன்னா அரதுனல் அமானத் அல சமாவாத்தி வல் அர்தி ஃபஅபைனா யஹ்மில்னஹா வஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? வானங்கள் பூமிக்கு வானங்களிடத்திலும் பூமி இடத்திலும் அல்லாஹு தாலா அமானாவை அமானிதத்தை எடுத்து காட்டினான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று, இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வானங்களுக்கும் பூமிக்கும் அல்லாஹு தாலா எடுத்து காட்டினானா. அவையெல்லாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்தன. மின்ஹா, அமானிதம் என்று சொல்லப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டால் அதை சரியான முறையில செயல்படுத்தியாக வேண்டும், நிறைவேற்றியாக வேண்டும். அது முடியாதே என்பதற்காக அவையெல்லாம் அந்த வானங்களும் பூமியும் அஞ்சி நடுங்கின என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அமானிதத்துடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்ததனால் ஏற்றுக்கொள்ளவில்லை வானங்களும் பூமியும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்சி நடுங்கின என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வஹமலஹல் இன்சானு இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, ஆனால் அமானிதத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான், ஆனாலும் கூட அவன் அநியாயக்காரனாகவும் அறிவீனனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா மனிதனுடைய குறைபாட்டை அல்லாஹு தாலா கண்டித்து சொல்கிறான். அப்போ நாம பொதுவாக நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய அமானிதங்களை சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும். அது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அது போல நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கான ரசூலுக்கான கடமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம் தாய் தந்தையருக்கு, நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உறவினர்கள், இப்படி இவர்களுக்கெல்லாம் நாம் செலுத்த வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அமானிதம் தான். அதில நாம் குறைவு செய்வோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு குற்றமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அமானிதத்தை பேணக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தாலா எல்லாமல் அல்லாஹு தாலா அமானிதம் பேணி வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானிதம் பேணுகிற தன்மையை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில பல இடங்களில பேசுகிறான். குறிப்பாக நல்லடியார்களுடைய அல்லாஹ்விடத்தில மறுமையில வெற்றி அடையக்கூடிய நல்லடியார்களுடைய பண்பை பற்றி பேசும்போது இந்த அமானிதத்தை பேணக்கூடிய அந்த பண்பையும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சொல்கிறான். நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில உள்ளச்சத்துடன் இருப்பார்கள், உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி, அந்த தொடரில அந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பண்புகள் பலவற்றை அல்லாஹு தாலா சொல்றான். அதுல அவர்கள் வீணான செயல்பாடுகளை அவர்கள் புறக்கணிப்பார்கள், அது மாதிரி விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அந்த ஆபாச செயல்களிலிருந்து விலகி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான். வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் இந்த தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது தங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை, அதுபோல அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை பேணி பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வெறுமனே தொழுகையில உள்ளச்சத்தோடு நின்று தொழக்கூடியவர்கள்
என்பதை மாத்திரம் சொல்லவில்லை, அல்லது மற்ற பண்புகளையும் சொன்னதோடு முக்கியமாக அல்லாஹு தாலா இதை சொல்கிறான். அப்போ நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை அதை அப்படியே பேணி பாதுகாக்க வேண்டும். யார் நம்பி ஒப்படைத்தாரோ அதை அப்படியே அவரிடத்துல கொடுத்து விட வேண்டும். இதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்போ அல்லாஹ்விடத்துல வெற்றியடையக்கூடிய மக்களை சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை, இந்த பண்பை அல்லாஹு தாலா கொண்டு வருகிறான் என்று சொன்னால், இதிலே அல்லாஹு தாலா சொல்வது ரெண்டையும் தான் சொல்கிறான். நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை திரும்ப சரியான முறையில் ஒப்படைப்பது, அது போல வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும், அதையும் அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கிறான். அப்போ அதுவும் இந்த அமானிதத்துக்குள்ள வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்துக்கு மோசம் செய்தால், நான் முன்னாடி சொன்னது மாதிரி வெறுமனே பொருளை கொடுத்து அதை அப்படி கொடுக்கப்பட்ட பொருளை அப்படியே திருப்பி கொடுத்து விடுவது மாத்திரம் அமானிதம் அல்ல. ஒரு நபர் நம்மை நம்பி ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு ரகசிய செய்தி என்று சொல்கிறார். இப்போதைக்கு வெளியே யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிருக்கும் பொழுது அதை வேறு ஒருவரிடத்துல போய் சொன்னால் இது என்னவாகி விடுகிறது? அமானித மோசடியாக ஆகிவிடுகிறது. என்று சொன்னால், நான் சொல்ல மாட்டேன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னொருத்தட்ட போய் அந்த ரகசியத்தை சொன்னார் என்று சொன்னால், அப்போ அமானித மோசடித்தான். இதுவும் ஒரு அமானித மோசடித்தான். இதையும் நாம் அமானித மோசடிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அமானித மோசடி செய்வது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கைகள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ஒரு ஹதீஸ், ஆயத்துல் முனாஃபிகி தலாத்துன், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு மாறு செய்வான், வாக்குறுதியை சரியான முறையிலே நிறைவேற்ற மாட்டான். அவனிடத்திலே நம்பி ஏதாவது ஒப்படைக்கப்பட்டால், நான் சொன்னது போல அது பொருளாக ஒப்படைக்கப்படலாம், அல்லது ஒரு செய்தியாக ஒப்படைக்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் அதில ஹான, அவன் துரோகம் செய்வான், அதற்கு மோசடி செய்வான். அப்ப நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அதற்கு மோசம் செய்தால் அதுவும் முனாஃபிக்குடைய அடையாளம் தான், நயவஞ்சகத்தன்மை உள்ளவனுடைய அடையாளம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவன் தான் முனாஃபிக், நயவஞ்சகன். அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகத்தன்மை உள்ளவனாக இந்த செயல்பாடு உள்ளவர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹு தாலா இது போன்ற துரோகம் செய்கிற, அடுத்தவருடைய நம்பகத்தன்மைக்கு மாறு செய்கிற அந்த தவறான போக்கிலிருந்து, தவறான செயல்பாடுகளிலிருந்து எல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்பகத்தன்மை உள்ளவர்களாக, அமானிதம் பேணக்கூடியவர்களாக, வாக்குறுதிகளை சரியான முறையில நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹு தாலா அதற்கு நல்லுதவி செய்வானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வர்த அனில் குலஃபாஇர் ராஷிதீன் வ அன் சாயிரிஸ் ஸஹாபத்தி அஜ்மஈன் வ அன்னா மாஹும் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.